முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு இன்றைக்கு பிறந்த நாள். அரசியலை தவிர்த்துட்டு சினிமா துறை சார்ந்து மட்டும் அவரை பத்தி பேசணும்னா நல்லா ஆடுவாரு, நல்லா பாடுவாரு, செம்ம சூப்பரா என்டர்டைன்மெண்ட் பண்ணுவாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சதை தான் நம்மளால பேச முடியும். இல்ல அந்த படத்துல அப்படி நடிச்சாரு, இப்படி மாஸ் காமிச்சாரு, அவமானங்களை கடந்து வந்தாரு அப்படின்னு எல்லாருக்கும் அவரை பத்தி எல்லா கதையும் தெரிஞ்சிருக்கு. சரி, வித்தியாசமா என்னத்தையாச்சும் தேடி கண்டுபிடிப்போம் அப்படின்னு தேடிட்டு இருந்தப்பதான் ஸ்கூல் படிச்சாரு. சரி, லயோலால விஸ்காம் படிச்சாரு. சரி, ஆனா இது மட்டும் தான் பண்ணாரா, வேற எதுவுமே அவர் பண்ணலையா அப்படின்னு பாக்குறப்பதான் அவரு ஹாலிவுட் வரைக்கும் போய் ஒரு கோர்ஸை முடிக்க பார்த்திருக்கிறாரு. இது என்ன அப்படின்றதுதான் இந்த குட்டி ஸ்டோரியில நம்ம இங்க பார்க்க போறோம். விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் படிச்சு டாக்டர் ஆகணும் அப்படின்றது அவங்க அப்பா சந்திரசேகருக்கு ஆசையாம். அம்மா நடிக்க உந்துதலா இருந்திருக்கிறாங்க. விஜய்க்கும் ரஜினிகாந்த், விஜயகாந்த் மாதிரி ஒரு ஆக்ஷன் ஹீரோவா ஆகணும்னு பெரிய ஆசை இருந்திருக்குது. அதனால +2 படிக்கும் போதே அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, உடம்ப ரொம்ப வலிமையா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு குதிரை பயிற்சி, மோட்டார் சைக்கிள், கராத்தே, ஜிம்மு, சிலம்பம், டான்ஸ்ன்னு எல்லாத்தையும் ஈடுபட்டு தன்னை தகுதியுடைய ஒரு ஆளா மாற்ற முயற்சி செஞ்சிருக்கிறாப்ல விஜய். +2 முடிஞ்ச அப்புறம் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இந்த தகுதியை மேலும் வளர்த்தணும்னு சொல்லிட்டு லாஸ் ஏஞ்சல்ஸ் போயிருக்கிறாப்ல. இவரோட இந்த எண்ணம் நிறைவேற அவங்க அம்மாவோட பங்கு ரொம்ப முக்கியமா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா வெளிநாட்டுல கலை பயிற்சின்ற காரணத்தினால மட்டும்தான் அவங்க அப்பாவும் கடைசியா இதுக்கு ஒத்துக்கிட்டாப்புல. 1991 லாஸ் ஏஞ்சல்ஸ் போய் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிராமா கோர்ஸ்ல விஜய் சேர்ந்திருக்கிறாரு. ஆனா அங்க போன சில மாதங்கள்லயே லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஒரு இனப்பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இதனால அங்க கலவரம் வெடிக்க அந்த மோதல் நாளுக்கு நாள் தீவிரம் தான் ஆயிருக்கே தவிர குறையலையாம். எங்க பார்த்தாலும் கலவரம், சூறையாடல், ரத்த களரி தான் இருந்திருக்குது. வெளியே தலை காட்ட முடியாம அவருக்கு ஒரு மாதிரி உதறல்லாம் வந்திருக்குதான். ஸோ என்ன பண்றதுன்னு தெரியாம அவர் என்ன பண்ணாருன்னா, அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு நான் திரும்பி இந்தியாவுக்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளம்பி வந்துட்டாரு. பையன் திரும்பி வந்துட்டானேன்னு அவங்க அப்பா சந்திரசேகருக்கு அதிர்ச்சியா இருந்தாலும் அதுலேயும் அவருக்கு சந்தோஷம் இருந்திருக்கு. காரணம் என்னன்னா, இனிமேலாச்சும் நீ போய் படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு லயோலா காலேஜில் பிஎஸ்சி விஸ்காம் கோர்ஸ் சேர்க்கறதுக்கு பெரும்பாடுபட்டு ஒரு சீட்டு வாங்கி கொடுத்துருக்காரு சந்திரசேகர். விஜய் விஸ்காம் பண்ணாருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஒருவேளை லாஸ் ஏஞ்சல்ஸ்ல அதெல்லாம் கலவரம்லாம் நடக்கல அப்படின்னா அவர் அங்கேயே தொடர்ந்துருப்பாரு. அது என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ விஸ்காம் சேர்றதுக்கு முன்னாடி இதுதான் நடந்திருக்கு. சரி, இது எப்படி உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னாங்க அப்படின்ற கேள்வி எழலாம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கிறேன். நீங்களே அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதெல்லாம் யார் சொன்னா, எங்க சொன்னாங்க, எந்த இடத்துல சொன்னாங்க அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும்.